நண்பர்களே, கடைசி பகுதி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டார்கள். கூட்டம் அதிகமாக இருந்தது. தகவல் போனது. 15 நிமிடங்கள் கழித்து அழைப்பு வந்தது. இருவரும் உள்ளே போனார்கள். உட்காருங்கள், எல்லாம் நல்ல செய்திதான். பாசிட்டிவ்னு வந்திருக்கு. கர்ப்பம்தான். இருவரும் குபீரென மலர்ந்தார்கள். சோனியா அழுதே விட்டாள். எதற்கு அழுகை? கொஞ்சம் காலதாமதம். இதைவிட அதிக வருடமும் வயதும் கூடி போனவர்கள் எல்லாம் தாயாகிட்டாங்க. உனக்கு அதில் எதுவுமே நீண்டு போகலை. தேங்க்யூ டாக்டர். முதல்ல ஒரு 15 நாள் லீவு போட்டு முழுக்க ரெஸ்ட்ல இரு. நல்ல சாப்பாடு சாப்பிடு. மனசை தெளிவா சந்தோஷமா வச்சுக்கோ. பயணம் எதுவும் வேண்டாம். 15 நாள் கழித்து செக்கப்புக்கு வா. அப்புறமா வெளியில சொல்லிக்கலாம், சரியா? டாக்டர், எல்லாம் சரியாத்தான் இருக்கா? இனியும் என்ன சந்தேகம் சோனியா? ஒரு தடவை கோயில்ல கால் தடுக்கி குப்புற விழுந்து வயிறு மோதிடுச்சு. நேத்து மாலைதான். அப்புறமா வலியும் அதிகமா இருந்த காரணமா நம்பிக்கையே போயிடுச்சு. அதனால எந்த பாதகமும் இல்லை. இனிமேல் எச்சரிக்கையாக இரு. பயந்துக்கிட்டே வாழாதே. அப்புறமா உன் பிள்ளை கோழையாக பிறந்துடும். புரியுதா? சரிங்க டாக்டர். மருந்துகள் எழுதி தரேன், சாப்பிடு. கவனமா பார்த்துக்குங்க சுனில். மறுபடியும் வாழ்த்துக்கள். இருவரும் வெளியே வரவே கொஞ்சம் ட்ராமா பண்ண சோனி. எதுக்கு சுனில்? இனிமே நெகட்டிவா பேசவே கூடாது. பேச வேண்டாம். கார்ல போய் ஏறு. அவளோட ஆட்டத்துக்கு நான் துணை நின்ன பாவி. இப்ப திருப்பி ஆடுற நேரம் நான் விட மாட்டேன். சொன்னபடி செய் சோனியா. இருவரும் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டே வெளியே வேகமாக வர, என்னடா ஆச்சு? பதில் பேசாமல் காருக்குள் நுழைய இந்திரா துரத்தி கொண்டே வந்தாள். ஏய் நில்லுடா சுனில். காரை எடுத்து விட்டான். நானும் வரேன்டா. இந்திரா ஓடி வர கார் கேட்டை தாண்டி விட்டது. கர்ப்பமில்லை, நெகட்டிவ் தான். அதனால தான் 2 பேரோட முகமும் செத்து போயிருச்சு. இந்திரா ஆட்டோ பிடித்தால். நேராக கோவிலுக்கு வந்தால். முகமொழிக்கு சிரிப்பு. கடவுளே, என் வேண்டுதல் பலிக்க தொடங்கியாச்சு. இனி அடுத்தடுத்த சிகிச்சைகள் நடக்கும். ஆனால் கர்ப்பம் தரிக்காது. பணம் மட்டும் செலவாகிக்கிட்டே இருக்கும். என் தம்பிக்கு வெறுப்பும் சலிப்பும் வந்துடும். வார்த்தைகள் தடிக்கும். சண்டையாகும். அவன் உன்னை கழுத்தை பிடித்து தள்ளுற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை சோனியா. அது மட்டும் நடக்கட்டும். கடனை வாங்கியாவது உனக்கு வழிபாடு செய்கிறேன் கடவுளே. அவளுக்கு உற்சாகம் பிடிபடவில்லை. வானத்தில் பறப்பது போல் இருந்தது. ஆட்டோ பிடித்தால். வீட்டு வாசலில் வந்து நின்றாள். உள்ளே ஏதோ ஒரு இரைச்சல் கேட்டது. சோனியாவுக்கு கர்ப்பம் உறுதிப்பட்டாச்சு. அதான் இத்தனை இனிப்புகள். வா, நீயும் சாப்பிடு. இந்தா. இந்திராவுக்கு முகம் இருண்டு போனது. இந்தாங்க நெய் மைசூர் பாக்கு, சாப்பிடுங்க. தட்டில் வைத்து நெருங்கிய சோனியாவை குரலை இறக்கி, நான் கர்ப்பம் தரிக்கலைன்னு கோவிலுக்கு போய் நன்றி சொல்லிட்டு அதை கொண்டாடத்தான் இனிப்புகள் வாங்கிட்டு வந்தியா? உன்னை வெறுப்பேற்றத்தான் ஆஸ்பத்திரி வாசலில் நடித்தோம். இந்திராவுக்கு இதயமே வெடித்தது. அம்மா, சோனியாவுக்கு பூரண ஓய்வு வேணுமாம். டாக்டர்கள் பல நிபந்தனைகளை விரிச்சிருக்காங்க. சரிடா, அப்படித்தான் இருக்கணும். வேகமாக அவன் உள்ளே போனான். சோனி, பெட்டியை எடுத்து வை. எதுக்கு? உன்னை நான் உங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு நான் வீடு தேட போறேன். இங்கே நமக்கு பாதுகாப்பு இல்லை. அம்மா மிரண்டு விட்டாள். அவளுக்கு அம்மாவா இருக்காங்க? எங்க அம்மா தயவுதானே வேணும் இனி என்றாள் இந்திரா. ஆமா, உனக்கு மட்டும்தான் அவங்க அம்மா. வச்சுக்கோ இந்த அம்மாவை. உனக்கு எனக்கு தேவையே இல்லை. இப்பெல்லாம் மாமியார்களையும் மதிக்காம புருஷனையும் நம்பாத பெண்களுக்கு ஒரே புகலிடம் அம்மா வீடுதானே. நீயே இருந்து இந்த வீட்டை அனுபவி. உன் பிள்ளைக்கு யாரும் போட்டி இல்லை. இந்த வீட்டுக்கு, இவங்க வம்சத்துக்கு அவன்தான் வாரிசு. இந்த வீடு பணம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம். போட்டியே போடாம நீயே ஜெயிச்சாச்சு. போதுமா? இருந்து அனுபவிச்சுக்கோ. எனக்கு என் குடும்பம்தான் முக்கியம். நான் போறேன். புறப்படு சோனி. சுனில் யாரிடமோ ஃபோனில் பேசினான். அப்படியா? உடனே நான் சேர்மன் கிட்ட பேசுகிறேன். எனக்கு இன்னைக்கே வீடு வேணும் என்றான் சுனில். இவர்கள் மிரள, கொஞ்சம் இரு சோனி, கேலண்டரை பாரு. இன்னைக்கு நல்ல நாளா? அட விடுடி. இந்த வீட்டை விட்டு போகிறதே நமக்கு நல்ல நேரம்தான். நாங்கள் வரோம்டா. சேர்மனிடம் பேசினான். சோனி, நமக்கு கம்பெனி வீடு இருக்கு. சேர்மன் இன்னைக்கே தர தயாராக இருக்கிறார். வீடு பெரிதாக இருக்கும். வேலைக்கும் சமையலுக்கும் ஆட்கள் உண்டு. உன்னை பராமரிக்க ஒரு ஆயாவை பேசிவிட்டேன். நம்ம துணிமணிகளை மட்டும் எடுத்து வை. காரு என்னுடையது. வேற எதுவும் வேண்டாம். பேக் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அவன் பெட்டிகளை கொண்டு போய் காரில் வைத்தான். அம்மா உடைந்து கதறிவிட்டாள். அக்கா, உனக்கு யாரும் போட்டியா வரல. இனிமேலும் நாங்க வரமாட்டோம். உன் மகன் மட்டும்தான் இங்கே ராஜகுமாரன், சரியா? நான் இனி இந்த வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டேன். பெற்றவர்களிடம் சொல்லி கொண்டு புறப்பட, குடும்பம் நடத்த முடியாம போனா நாரி போய் தானா ஓடி வருவான் உன் பிள்ளை என இந்திரா சொல்ல திரும்பி வந்து விட்டான் சுனில்.
குடும்பம் நடத்த துப்பில்லாத வெண்ணை உன் புருஷன் மட்டும்தான். அவனை செருப்பால அடிச்சா கூட நீ பிறந்த வீட்டை விட்டு போக மாட்ட. நாரி போனது உன்னோட புருஷன்தான், நான் இல்லை. இனிமேல் உன்னோட திமிரு அடங்குமடி. கம்பெனி கொடுத்த புது வீட்டுக்கு வந்தவுடனே எல்லாமே தயாராக இருந்தது. நேரமும் நல்ல நேரமாக இருந்தது. பாலை காய்ச்சிடு சோனியா. கம்பெனி ஆட்கள் சில பேர் இருந்தார்கள். வந்திருந்த எல்லோருக்கும் உணவு ஆர்டர் செய்து கொடுத்தான் சுனில். சாப்பிட்டு முடித்து வாழ்த்திவிட்டு அவர்கள் போக கட்டிலும் மெத்தையும் வந்து இறங்கியது. அதுக்குள்ளேயேவா சுனில், உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இனிமேல் கூடாது சோனியா. ஏற்கனவே வீட்டில் சோபா, திரைச்சீலை எல்லாமே இருந்தது. ஆயமா, வேலைக்கு ஒரு பெண், சமையலை கவனிக்க ஒருத்தி என 3 பேர் வந்து விட்டார்கள். என்ன சுனில், இத்தனை பேரா? சம்பளம் தர வேண்டாமா? கொடுக்கலாம் சோனி, நம்ம 2 பேரும் சம்பாதிக்கிறோமில்ல. 2 பேர் சம்பளத்தையும் முழுசா அப்பா கிட்ட தானே கேள்வி கேட்காம கொடுத்தோம். அப்பா நடத்துறாருன்னு நம்ம பேசினாலும் அந்த குடும்ப செலவு நம்மனாலே நடந்தது. மகளை தூக்கி வச்சதுக்கு இனிமேல் அவர் அனுபவிக்கட்டும். நீ எந்த கவலையும் படாமல் சந்தோஷமாக ராணி மாதிரி இரு. அதுதான் நடந்தது. மறுநாளே வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் பட்டியலிட 4 லட்சம் ரூபாய் வந்தது. முடியுமா சுனில்? நான் வேணா லோன் போடுறேன், பிரச்சனை இல்லை. எத்தனை காலத்துக்கு? மகளோட தூக்கம் மனசுல ஏறல. எங்க அப்பாவை விடுங்க. எல்லா பொருட்களும் இரவுக்குள் வந்துவிட்டது. பொறுப்பாக வேலை பார்க்க 3 பெண்கள் அவளை பூ மாதிரி தாங்கினார்கள். சோனியா பூரித்து போனாள். எப்பேற்பட்ட புருஷன்! 3 வருடங்கள் விலகி நின்றவன் 30 மணி நேரத்தில் மாறிவிட்டான். எல்லாம் அவன் தப்பில்லை, அவள் அக்காவால் தான் வந்தது. அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சுனில் கண்களை திறந்து விட்டது அந்த குழந்தை. இத்தனை நாள் அழுத அழுகைக்கு சோனியாவுக்கு தெய்வம் பதில் கொடுத்து விட்டது. அதே நேரம் இங்கே பிள்ளை போன முதல் பெற்றவர்கள் வேறு மாதிரி ஆகிவிட்டார்கள். அம்மா ருக்மணி உடைந்து நொறுங்கி போயிருந்தாள். ஏறத்தாழ இந்திராவை புறக்கணிக்க தொடங்கிவிட்டாள். காலையில் சமைக்காமல் கோவிலுக்கு போய்விட்டாள். என்ன நீ, அவருக்கு ஆஃபீஸ் போகணும், குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவும் எதுவுமே செய்யாமல் இருந்தால் எப்படி? ஏன், நீ வீட்டில் தானே இருக்க? இது என்ன சுற்றுலா தலமா இல்லை கெஸ்ட் ஹவுஸா? இந்திரா ஆடிப்போனாள். பிள்ளை போன கோவத்தை எங்கிட்ட காட்டுறியா? ஆமாண்டி, காரணமே நீதானே. இந்த வீட்டு வாரிசை சுமக்கிற அவளை இங்கே வச்சுக்க முடியல. என் பிள்ளை எப்படி எங்க முகத்துல முழிப்பான்? அவனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சவன் நீதான். அம்மா, இதுக்கு மேல நீ பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். பாருங்கப்பா. சாரிம்மா இந்திரா, அவ சொல்றதுல தப்பே இல்லை. உனக்கு அளவுக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து இப்போ பிள்ளையை இழந்துட்டு நிற்கிறோம். சுமக்கிற பெண் அவ, இப்போ கூட யாரும் இல்லை. தாயில்லா பெண்ணை கொஞ்சமாக படுத்தி வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். சரி, நான் தான் கெட்டவன். உங்கள் புத்தியெல்லாம் எங்கே போச்சு பார்த்தீங்களா? அத்தனையும் செய்துட்டு இப்போ பிளேட்டை நம்ம மேலே திருப்புறா பாருங்க. அவர்களுக்குள் வாக்குவாதம் வலுத்து விட்டது. இந்திரா அடங்கவில்லை. பத்ரகாளி போல் தலையை விரித்து போட்டுக்கொண்டு சண்டை போட்டாள். உணர்ச்சிகளின் உச்சிக்கு போய் மயங்கிவிட்டாள். குடும்பமே பதறியது. உடனே ஆட்டோவை எடுத்துக்கொண்டு வரப்பட ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டார்கள். அப்பா வரவில்லை. அம்மாவும் ரங்காவும் அவளை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வர அங்கே செக்கப்புக்கு வந்திருந்தார்கள் சோனியாவும் சுனிலும். என்னாச்சு? அம்மா இந்திராவையும் ரங்காவையும் உள்ளே அனுப்பிவிட்டு மகனிடம் வந்து கதறினாள். நடந்த சகலத்தையும் சொன்னாள். இது அவர்களின் குடும்ப சங்கதி என்பதால் தலையிடாமல் விலகியே நின்று பார்த்தாள் சோனியா. அம்மா அருகில் வந்தாள். நீ வாமா, உன்கிட்ட இனிமே என்ன ரகசியம்? அவ பேச்ச கேட்டுட்டு அவளை அளவுக்கு மீறி ஆதரிச்ச காரணமா இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் அனுபவிக்கிறோம். எங்களுக்கு இந்த தண்டனை தேவைதான். ஐயோ அத்தை, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? உங்க பிள்ளை என்னை மகாராணி மாதிரி நடத்துகிறார், ஒரு குறையும் இல்லை. நீங்க 2 பேரும் அங்க வந்துருங்க, எங்க கூட இருக்கலாம். உங்ககிட்ட எப்பவும் எனக்கு மரியாதை உண்டு. வேண்டாம் சோனியா, நீ கூப்பிட்டாலும் அம்மா அப்பா அவளை விட்டுட்டு வரமாட்டாங்க. இப்ப மயக்கம் மேற. இதை வச்சு அவள் அடுத்த கட்ட ஆட்டத்தை தொடங்குவா. சில பேர் எத்தனை பட்டாலும் திருந்தவே மாட்டாங்க என்றான் சுனில். டாக்டர் சோனியாவை அழைக்க இருவரும் உள்ளே போனார்கள். எல்லாம் சரியா இருக்குதுமா, இதுவே தொடரட்டும். ரொம்ப மலர்ச்சியாக இருக்கிறியே. காரணம் இவர்தான் டாக்டர். நல்ல புருஷன் கிடைச்சிட்டா ஒரு பொண்ணுக்கு அதை விட பெரிய சொத்து இல்லைம்மா. இனி அடுத்த மாதம் வாங்க. வெளியில் இவர்கள் வரும் நேரம் இந்திராவும் வந்தாள். அம்மா, எனக்கு பிளட் டெஸ்ட் ஸ்கேனெல்லாம் பார்த்தாச்சு. நாளும் தள்ளி இருக்கு. கண்டிப்பாக 2வது குழந்தை தான். இனி நீ என்னை விரட்ட முடியாது, தாங்கியே ஆகணும். உனக்கு நிறைய வேலைகள் வருது. 2 ராஜகுமாரர்கள். அந்த வீட்டுக்கு எப்பவும் ராணி நான் தான், வேற யாரும் வர முடியாது. நீ கூப்பிட்டாலும் வரமாட்டோம் என்றான் சுனில் பட்டென. இந்திராவுக்கு முகம் கருத்து விட்டது.
சோனியாவும் இப்போ எங்கள் வீட்டில் ராணி மாதிரி தான் இருக்க. ரொம்ப ஆடாதடா, குழந்தை ஒழுங்கா பிறக்கட்டும். போதும் இந்திரா, உனக்கு அடுத்ததும் வரப்போகுது. அவளுக்கு முதல் குழந்தை நல்லபடியாக பிறக்கட்டும், தப்பாக பேசாதே. இல்லைம்மா, என்னோட சாபம் பழிக்கும். சுனில் ஆவேசமாக எழ சோனியா தடுத்தாள். இது ஆஸ்பத்திரி, நீங்கள் நாகரிகமாக நடங்க. அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், வாங்க போகலாம். சோனியா, கொஞ்ச நேரம் என் கூட இருமா என ருக்மணி கூப்பிட, வேண்டாம் சோனி, நீ வா. இல்லைங்க அத்தை பாவம், நம்ம கொஞ்ச நேரம் இருக்கலாம். இந்திரா வாங்க. நர்ஸ் அழைக்க இந்திரா பெருமிதமாக எழுந்தாள். அம்மா, ஸ்வீட் வாங்கி வை, நல்ல செய்தியோட வரேன். ரங்காவும் போனான். அவங்க வீட்டு பெரியவங்க யாராவது இருந்தா உள்ளே வாங்க என நர்ஸ் கூப்பிட ருக்மணி உள்ளே போனாள். உட்காருங்க. மறுபடியும் நான் உண்டான சந்தோஷ செய்தியை தானே சொல்ல போறீங்க டாக்டர் என இந்திரா கேட்க, சாரிம்மா, அதில்லை. அப்புறம் உங்கள் கர்ப்பப்பையில் ஒரு கட்டி உருவாகி வேகமாக வளருது. அது கேன்சராக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்கு. இல்லைனா இவ்வளவு சீக்கிரம் வளராது. ஐயோ டாக்டர், ஆபத்து எதுவும் இல்லைம்மா. அது மேலும் வளராமல் தடுக்கணும்னா கட்டியை உடனே எடுக்கணும். பரவாமல் தடுக்கிறது முக்கியம். அதனால் உங்கள் கர்ப்பப்பையை உடனே எடுத்தாகணும். நீங்கள் நாளைக்கே அட்மிட் ஆனால் கூட நல்லது தான். இந்திராவுக்கு பாதி உயிர் போய்விட்டது. ப்ளீஸ், வேற வழி இல்லை. ஒரு குழந்தை இருக்கே, அதனால் கர்ப்பப்பையை எடுக்கிறது தான் பாதுகாப்பு. உத்திரம். எடுத்த பிறகும் பரவாமல் இருக்கத்தானே அவசரமாக எடுக்க சொல்கிறோம். அப்புறம் கடவுளை வேண்டிக்கோங்க. தளர்ந்து போய் எழுந்தார்கள். ஒரு தாயாக இருந்து ருக்மணி உள்ளே உடைந்து அழுதாள். ஆனால் உள்ளே இருந்த மனுஷி உலுக்கினாள். கடவுள்கிட்டே சோனியா கர்ப்பம் தரிக்கவே கூடாதுன்னு வேண்டின இந்திரா இப்ப கர்ப்பப்பையை போகிற நிலை. தாயில்லா பெண்ணை கண்ணீர் விட வைத்தாள். ஒருவேளை இது பரவி இந்திராவையே பலி கேட்டால் அவளது மகனுக்கும் சோனியாவின் நிலைதானே. வெறிப்பிடித்து ஆடும் மாட்டத்துக்கு உடனே பதில் கிடைத்துவிடும். வாழ வந்த பெண்களை அளவுக்கு மீறி வதைத்த காரணமாக கடவுள் தந்த பரிசுதான் இது. இனி உறவுகள் இந்திராவை தாக்கி பேசும். அதுதான் உலகம். ருக்கு வெளியே வந்து மகன் மருமகளிடம் சகலமும் சொல்ல சோனியா அழுதே விட்டாள். தன்னை வதைத்தவளுக்கு இது தண்டனை என அந்த பெண் சிரிக்கவில்லை. காரணம், நிஜமான தாய்மை என்பது சுமப்பதனால் மட்டும் வருவதில்லை. வயிற்றில் சுமப்பது முக்கியமில்லை. நேசத்தை நம் நெஞ்சில் சுமக்க வேண்டும். ஆமாங்க, ஒருத்தருக்கு நாம் எவ்வளோ கெடுதல் நினைக்கிறோமோ அந்த கெடுதல் எல்லாம் நமக்கே திருப்பி வழங்கப்படும். எத்தனை கடவுளிடம் நாம் நல்லது வேண்டினாலும் மற்றவர்களுக்கு கெட்டது நடக்கணும் என்று ஒருபோதும் வேண்டிடக்கூடாது. நமக்கு நல்லது நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு நாம் தீங்கு நினைக்கவே கூடாது. அது திருப்பி நம்மளையே தாக்கிவிடும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை நாம் வேறு கதையில் சந்திக்கலாம். நன்றி.